கள ஆய்வுக்காக ஈரோடு சென்ற முதலமைச்சர் விசைத்தறி தொழிலாளர்களை நேரில் சந்தித்து கோரிக்கைகளை கேட்டறிந்தார். மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தின் 2 கோடியாவது பயனாளிக்கு மருத்துவ பெட்டகத்தை நேரில் வழங்கினார். அது ஒரு பிரச்சனை இல்லை, அது விஷயம் பண்ண சரியாயிடும். அவங்க சொல்றபடி செஞ்சீங்க வந்து எக்ஸசைஸ் பண்ணுங்க எடுத்து பரவாயில்ல இன்னும் கொஞ்ச நாள் பண்ணா சரியாயிடும். வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நாளை மறுநாள் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும். தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்காலில் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தகவல். அமித்ஷாவை கண்டித்து நாடாளுமன்ற வளாகத்தில் இந்தியா கூட்டணி எம்பிக்கள் ஆர்ப்பாட்டம். பாஜக எம்பிக்கள் போட்டி போராட்டம் நடத்தியதால் இருதரப்புக்கும் இடையே தள்ளுமுள்ளு. தள்ளுமுள்ளுவில் பாஜக எம்பிக்கள் காயமடைந்ததாக கூறி ராகுல் காந்தி மீது டெல்லி போலீஸ் வழக்கு பதிவு. ராகுல் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டதாக காங்கிரஸ் எம்பிக்கள் புகார். ராகுல் காந்தி மீதான வழக்கு பதிவுக்கு இந்தியா கூட்டணி எம்பிக்கள் கடும் கண்டனம். அமித்ஷாவை காப்பாற்றுவதற்கான பாஜகவின் சதி திட்டம் என பிரியங்கா காந்தி குற்றச்சாட்டு. அம்பேத்கர் குறித்த அமித்ஷாவின் பேச்சால் பாஜகவின் முகத்திரை கிழிந்திருப்பதாக திருமாவளவன் விமர்சனம். அமித்ஷாவின் பேச்சால் வருணாசிரம தர்மத்தின் உள் உணர்வுகள் வெளிப்பட்டிருப்பதாக கே. பாலகிருஷ்ணன் காட்டம். அம்பேத்கரை அவமதிக்கும் வகையில் அமித்ஷா பேசியது குறித்து எடப்பாடி பழனிசாமி மழுப்பல் பதில். ஜெயக்குமாரின் கருத்துதான் தன்னுடைய கருத்து என விளக்கம். அம்பேத்கரை கொச்சைப்படுத்துபவர்கள் யாராக இருந்தாலும் பாமக கண்டிக்கும் என டாக்டர் ராமதாஸ் திட்டவட்டம். அம்பேத்கர் இல்லை என்றால் யாருக்கும் இடஒதுக்கீடு கிடைத்திருக்காது எனவும் கருத்து. நாடாளுமன்ற வளாகத்தில் போராட்டங்கள் நடத்த தடை. தள்ளுமுள்ளு ஏற்பட்டதை தொடர்ந்து மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா அறிவிப்பு. திண்டுக்கல் மாவட்டம் சத்திரப்பட்டி நிதி நிறுவன அதிபர் செந்தில்குமார் வீட்டில் 3வது நாளாக தொடரும் வருமான வரித்துறை சோதனை. 20க்கும் மேற்பட்ட பைகளில் முக்கிய ஆவணங்கள் சிக்கியுள்ளதாக தகவல். நெல்லையில் கேரளாவின் மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்ட விவகாரத்தில் 2 பேர் கைது. கழிவுகளை 3 நாட்களில் அகற்ற வேண்டும் என கேரள அரசுக்கு தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவு. முந்தைய அதிமுக ஆட்சியில் தமிழ்நாடே கேரளாவின் குப்பை தொட்டியாகி கிடந்ததாக அமைச்சர் தங்கம் தென்னரசு காட்டம். எதை தின்றால் பித்தம் தெளியும் என எடப்பாடி பழனிசாமி துடித்துக் கொண்டிருப்பதாகவும் விமர்சனம். ஓமன் துறைமுகத்தில் தேங்கி கிடக்கும் 2 கோடி நாமக்கல் முட்டைகள். கத்தார், ஓமன் நாடுகளில் புதிய விதிமுறைகள் அமலுக்கு வந்ததால் ஏற்றுமதியாளர்கள் கவலை. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு ஆளுநர் ரவி இடையூறு செய்வதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் குற்றச்சாட்டு. இனியாவது ஆளுநர் தனது செயல்பாட்டினை மாற்றிக்கொள்ள வேண்டும் எனவும் வலியுறுத்தல். விழுப்புரம் அருகே 100 ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த பொங்கல் கரும்புகள் பெஞ்சல் புயலால் கடும் பாதிப்பு. மானாமதுரை வட்டாரத்தில்
வெம்ப பனிப்பொழிவால் கருகும் நெற்பயிர்கள். ஒசூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பனிப்பொழிவால் டவுனி நோய் பாதித்து கருகும் ரோஜா பூக்கள். மாநிலங்களவை தலைவர் ஜெகதீப் தன்கருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் நிராகரிப்பு. தீர்மான நோட்டீஸில் தன்கரின் பெயர் தவறாக எழுதப்பட்டுள்ளதாக துணைத் தலைவர் தகவல். கிரிக்கெட் வீரர் விராட் கோலி குடும்பத்துடன் லண்டனில் குடியேற உள்ளதாக தகவல். விராட் கோலியின் முன்னாள் பயிற்சியாளர் தெரிவித்த கருத்தால் ரசிகர்கள் அதிர்ச்சி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.